சாந்தி. शिव भगवानुடைய महावाक्यम தேதி 16/3/2024. मीठे बच्चे, ज्ञान की डिपार्टमेंट अलग है, योग की अलग है. இனிமையான குழந்தைகளே, ஞானத்தின் டிபார்ட்மெண்ட் வேறு, யோகத்தின் துறை வேறு. योग से आत्मा स्वतो प्रधान बनती है. योग के लिए एकांत की जरूरत है. யோகத்தின் மூலமாக ஆத்மா स्वतो பிரதானம் அடைகின்றது. யோகத்திற்கு ஏகாந்தம் மிக அவசியம். கேள்வி: ஸ்தாயி யாத் में रहने का आधार क्या है? நிலையான நினைவில் நிலைத்திருப்பதற்கான ஆதாரம் என்ன? तुम्हारे पास जो कुछ भी है उसे भूल जाओ. உங்ககிட்ட என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் மறந்துடுங்க. ஷரீர் பி யாத் ந ரஹே, ஷரீரத்தோட நினைவு கூட இருக்கக்கூடாது. சப் ஈஸ்வரிய சேவாமே லகாதோ, அனைத்தையும் ஈஸ்வரிய சேவையில் பயன்படுத்தி விடுங்கள். யஹி ஹே மெஹனத், இதுதான் உழைப்பு. இஸ் குர்பானி சே யாத் ஸ்தாயி ரह सकती है. இந்த பலியின் மூலம் நினைவு நிலையாக இருக்கும். तुम बच्चे प्यार से बाप को याद करेंगे तो याद से याद मिलेगी. நீங்க அன்பா பாபாவை நினைச்சிங்கன்னா நினைவின் மூலமாக நினைவு கிடைக்கும். பாபா भी करंट देंगे, பாபாவும் கரண்ட் கொடுப்பாரு. கரண்ட் से ही आयु बढ़ती है. கரண்ட் மூலமாக தான் ஆயுள் அதிகரிக்கும். ஆத்மா எவர் ஹெல்தி பன் சக்தி ஹே, ஆத்மா எப்பொழுதுமே ஆரோக்கியமாயிடும். ஓம் சாந்தி. अब योग और ज्ञान दो चीजें हैं. இப்போது யோகா மற்றும் ஞானம் இரண்டு விஷயங்கள். बाप के पास ये बहुत बड़ा खजाना है जो बच्चों को देते. பாபாட்ட மிகப்பெரிய பொக்கிஷம் இருக்கு, அதை குழந்தைங்களுக்கு கொடுக்கறார். बाप को जो बहुत याद करते उनको करंट जास्ती मिलती है. பாபாவை யார் அதிகமாக நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு அதிக கரண்ட் கிடைக்கிது. क्योंकि याद से याद मिलती है, ஏன்னா நினைவின் மூலமாக தான் நினைவு கிடைக்கிது. ये कायदा है, இதுதான் நியமம், சட்டம். क्योंकि मुख्य है याद, ஏன்னா முக்கியமானதே நினைவு தான். ऐसा नहीं कि ज्ञान बहुत है इसका मतलब याद करते हैं नहीं. அப்படி இல்லை, ஞானம் நிறைய இருக்கு, அதோட அர்த்தம் என்ன, நான் நல்லா நினைவு செய்கிறேன், அப்படி கிடையாது. அதாவது ஞானம் அதிகமாக இருக்குது அப்படின்றதுக்காக நல்ல பாபாவை நினைக்கிறனால தான் ஞானம் அதிகமாக இருக்குது, அப்படி கிடையாது. मनुष्य तो कुछ नहीं जानते, ऐसा ही रड्डियाँ मारते और समय वेस्ट करते रहते. बाप को जानते. மனிதர்களுக்கு ஒன்றும் தெரியலை, ஆனால் கூப்பாடு போட்டுகிட்டே இருக்காங்க, நேரத்தை வீணடிக்கிறாங்க, பாபாவை அறிஞ்சுக்கிறதே இல்லை. நவதா பக்தி பல் करते हैं, கண்மூடித்தனமான பக்தி செய்கிறாங்க. शिव के मंदिर में जाकर काशी कलवट காத்தே मिलता कुछ भी नहीं है. சிவனுடைய கோயிலில் போய் உயிர் தியாகமே பண்ணுறாங்க, ஆனால் அவங்களுக்கு எதுவும் கிடைக்கல. फिर भी विक्रम बनने शुरू हो जाते. மீண்டும் கூட விக்ரமம் செய்கிறது ஆரம்பமாயிடுது. மாயா ஜட் ஃபஸா தேத்தி है, மாயா அவங்கள சிக்க வச்சிடுது. பிராப்தி குச் பி நெய்யே, பலன் எதுவுமே கிடையாது. பாப் பச்சோं को पढ़ाते हैं, इनको कोई तमन्ना नहीं है. பாபா குழந்தைங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்குறார், இவருக்கு எந்த எதிர்பார்ப்பு கிடையாது. ஏதோ சர்வீஸ் கர்த்தே, இவர் சேவை தான் செய்கிறார். பாப் மே ஹி தோ கியான் ஹை ना, பாபாவுக்குள்ளே ஞானம் இருக்கு இல்லையா. ஏ பாப் और बच्चे का खेल है इकट्ठा. இது தந்தை மற்றும் குழந்தைகள் இணைந்து விளையாடும் விளையாட்டு. बच्चे भी याद करते हैं, फिर बाप बैठ सर्च लाइट देते हैं. குழந்தைங்க நினைவு செய்கிறப்ப பாபா அவங்களுக்கு சர்ச் லைட் கொடுக்குறாரு. कोई बहुत खींचते हैं तो बाप बैठ लाइट देते हैं. யார் பாபா அதிகமாக இழுக்கிறாங்களோ அவங்களுக்கா பாபா ஸ்பெஷலாக உட்காந்து லைட் கொடுக்குறார். बहुत नहीं खींचते तो बाबा बैठ बाप को याद करते. ஆனால் நிறைய பேர் பாபாவை இழுக்கிறதே இல்லை. அப்போ அந்த நேரத்தில் பாபா என்ன பண்ணுறாராம், பிரம்மா பாபாவை பாபா சொல்கிறார். பிரம்மா பாபா உட்காந்து சிவ பாபாவை நினைக்கிறார். कोई समय किसको करंट देनी होती है तो नींद फिट जाती है. சில நேரம் யாருக்காவது கரண்ட் கொடுக்கணும்னா பாபாவுடைய தூக்கமே அவரை விட்டு போயிடுது. ये फुरना लग जाता है कि फलाने को करंट देनी है. அந்த நேரம் பாபாவை கவலை வருமா, இன்னாருக்கு நான் கரண்ட் கொடுக்கணும். पढ़ाई से आयु नहीं बढ़ेगी, करंट से आयु बढ़ती है. படிக்கிறது மூலமாக ஆயுள் அதிகரிக்காது, கரண்ட் மூலமாக தான் ஆயுள் அதிகரிக்கும். பாப் கேத்தே ஹே குஹ்யத்தே குஹ்ய பாத்தே சுனாத்தாம். பாபா சொல்கிறார், ஆழமான விஷயங்கள்லாம் சொல்கிறேன், तुम नई नई पॉइंट्स नोट करो, புது புது பாயிண்ட்டை நோட் பண்ணி வைங்க. புராணே காம் மே नहीं आएगी.
பழசெல்லாம் சில நேரம் உங்களுக்கு உதவாது. भाषण के बाद फिर याद आएगा कि ये पॉइंट अगर समझाते तो புத்தி மே டீக் பேட் ஜாத்தி. சொற்பொழிவு செஞ்சு முடிச்ச உடனே தான் நினைவுக்கு வரும், இந்த பாயிண்ட்டை சொல்லியிருந்தா அவங்க புத்திக்கு சரியாக போய் சேர்ந்துருக்கும்னு. தும் சப் ज्ञान के स्पीकर हो, நீங்கள்லாம் ஞானத்தினுடைய சொற்பொழிவாளர்கள். பரந்து நம்பர்வார், ஆனால் வரிசை கிரமம். சப்சே அச்சே மகாரதி, எல்லாரை விட நல்லா இருக்கிறது மகாரதிகள். பாபா கி பாத் அலகே, இதில் பாபாவுடைய விஷயம், பிரம்மா பாபாவுடைய விஷயம் தனிப்பட்டது. ஏ பாப் தாதா தோனும் இக்கட்டே, ஏன்னா பாபா தாதா 2 பேரும் இணைந்து இருக்காங்க. மம்மா சப்சே அச்சா சம்ஜாத்தி தி, மம்மா எல்லாரை விட நல்ல புரிய வைக்கிறவங்களா இருந்தாங்க. பச்சே சம்பூர்ண மம்மா கா சாட்சாத்கார் பி கர்த்தே தே, குழந்தைங்க சம்பூர்ண மம்மாவினுடைய சாட்சாத்காரம் கூட பார்த்துருக்காங்க. கஹா ஜரூரி ஹோத்தா தோ பாபா பி பிரவேஷ் கர்க்கே அப்னா காம் கர் லேத்தா தா. எங்கே தேவை ஏற்படுதோ, அவசியம் ஏற்படுதோ, அங்கே பாபா பிரவேசமாகி அவரோட வேலையை செஞ்சிடுவார். ये सब समझने की बातें हैं, இதெல்லாம் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். विचार सागर मंथन करने के लिए फुर्सत चाहिए, शांति चाहिए. ஞான கடலை கடையிறதுக்கு நேரமும் வேணும், शांतिயும் வேணும். समझो कोई को करंट देनी है, कोई अच्छी सर्विस करने वाला बच्चा है तो उनको मदद करनी है. பாருங்க, யாருக்காவது கரண்ட் கொடுக்கணும், நல்ல சேவா பண்ணுற குழந்தையா இருப்பாங்க, அவங்களுக்கு பாபா உதவி செய்யணும். உன்கி ஆத்மாக்கோ யாது கர்னா படுத்தாய், அவங்களுடைய ஆத்மாவை பாபா அந்த நேரம் நினைவு செய்ய வேண்டி இருக்குது. ஷரீர் கோ யாது கர் ஃபிர் ஆத்மா கோ யாது கர்னேன், முதல்ல ஷரீரத்தை நினைச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட ஆத்மாவை நினைக்கணும். ஏ யுக்தி ரச்சனி ஹே, இந்த யுக்தியை நீங்கள் உருவாக்கணும். सर्विसबल बच्चों को तकलीफ है तो उनको मदद करनी है. சேவாதாரி குழந்தைங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வருதுன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி நாம உதவி செய்யணும். बाप को याद करना है, फिर खुद को भी आत्मा समझ कुछ न कुछ उनकी आत्मा को भी याद करना है. அதுக்கு முதல்ல பாபாவை நினைக்கணும், பிறகு தன்னை ஆத்மான்னு உணர்ந்து அந்த ஆத்மாவை நினைச்சு ஏதாவது அவங்களுக்காக சங்கல்பா செய்யணும். ये जैसे सर्च लाइट देना होता है, இதுதான் சர்ச் லைட் கொடுப்பது ஆகும். ऐसा नहीं सिर्फ एक जगह बैठ याद करना है, அப்படி கிடையாது, ஒரே இடத்துல உட்காந்து தான் நினைவு செய்யணும்னு கிடையாது. दूसरे को करंट देना है तो फिर रात्रि को भी जागो. அடுத்தவங்களுக்கு கரண்ட் கொடுக்கணுமா, இரவு நேரத்தில் கூட கண்ணு விழிச்சு செய்யுங்க. आत्मा को याद कर सर्च लाइट देनी होती है, आत्माओं நினைச்சிட்டு சர்ச் லைட் கொடுக்கணும். ये बाबा भी सर्च लाइट देते हैं, फिर इनको कृपा कहो, ஆசீர்வாத் कहो, कुछ भी कहो. இந்த பாபா கூட சர்ச் லைட் கொடுக்குறார். இதை கிருபைன்னு சொல்லலாம், ஆசீர்வாதம்னு சொல்லலாம், என்ன வேணா சொல்லலாம். सर्विसबल बीमार होगा तो तरस पड़ेगा. சேவாதாரி குழந்தைங்களுக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சுன்னா பாபாவுக்கு கருணை வருது. रात को जाग कर भी उनकी आत्मा को याद करेंगे. பாபா இரவில் கண்ணு விழிச்சு அவங்கள நினைப்பாரு. क्योंकि उनको पवर की दरकार है, ஏன்னா அந்த நேரம் அவங்களுக்கு சக்தி அவசியம் தேவைப்படுது. याद करते तो उनको रिटर्न में याद मिलती है. நினைவு செய்கிறப்ப அவங்களுக்கு அதுக்கு ஈடா பாபாவுடைய நினைவு கிடைக்குது. अच्छा, धारणिकान सारम, बाप से सर्च लाइट लेने के लिए सवेरे सवेरे उठ बाप की याद में बैठना है. பாபாட்ட சர்ச் லைட் வாங்குறதுக்கு அதிகாலையில் எழுந்து பாபாவுடைய நினைவில் அமரணும். ராத்திரி को जाग कर एक दो को करंट दे मददगार बनना है. இரவில் விழித்திருந்து ஒருவருக்கொருவர் கரண்ட் கொடுத்து உதவி செய்ய வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், अपना सब कुछ ईश्वरीय सेवा में सफल कर इस पुराने शरीर को भी भूल बाप की याद में रहना है. தன்னுடைய அனைத்தையும் ஈஸ்வரிய சேவையில் ஈடுபடுத்தி இந்த பழைய ஷரீரத்தை கூட மறந்து பாபாவை நினைவு செய்யுங்கள். பூரா குர்பான் ஜானா ஹே, முழுமையாக பலியாகுங்கள். தேஹி அபிமானி ரேனேக்கு மெஹனத் கர்னி ஹே, ஆத்மா அபிமானியாக இருப்பதற்கு உழைப்பு செய்யுங்கள். वरदान, स्व दर्शन चक्कर द्वारा माया के सब चक्रों को समाप्त करने वाले माया जीत भव. சுய தர்ஷன சக்கரத்தின் மூலமாக மாயாவின் அனைத்து சக்கரங்களையும் சமாப்தி செய்யக்கூடிய மாயா ஜீத் பவ. अपने आप को जानना अर्थात स्व का दर्शन होना. தன்னைத்தான் அறிந்து கொள்வது என்றாலே சுயத்தின் தரிசனம் செய்வது. और चक्र का ज्ञान जानना अर्थात स्वदर्शन चक्रधारी बनना. மற்றும் சக்கரத்தின் ஞானத்தை அறிந்து கொள்வது என்றாலே சுயதர்ஷன சக்கரதாரி ஆகுவது.
जब स्वदर्शन चक्रधारी बनते हो तो अनेक माया के चक्र स्वतः समाप्त हो जाते हैं. எப்போ சுயதர்ஷன சக்கரதாரி ஆகிறீங்களோ அப்போ மாயாவுடைய எல்லா சக்கரங்கள்ல இருந்து தானா விடுபட்டுறலாம். देखभान का चक्कर, संबंध का चक्र, समस्याओं का चक्र, ऐसे माया के अनेक चक्र है. தேக உணர்வு, சம்பந்தங்கள், பிரச்சனைகள் இதெல்லாம் மாயாவுடைய अनेक சக்கரங்கள். 63 जन्म इन्हीं अनेक चक्रों में फंसते रहे. 63 जन्मम இந்த பல சக்கரத்துல சிக்கி இருந்தோம். अब स्वदर्शन चक्रधारी बनने से மாயாஜீத் बन गए. இப்போ ஸ்வதர்ஷன சக்கரதாரி ஆயிட்டோன்னா மாயாஜீத் ஆயிடலாம். स्वदर्शन चक्रधारी बनना अर्थात सुयदर्शन चक्रधारी आगुवदु என்றாலே ज्ञान योग के पंखों से उड़ती कला में जाना. ஞான யோகத்தின் ரெக்கைகள் மூலம் பறக்கும் கலையில் செல்வது. स्लोगन, विदेही स्थिति में रहो तो परिस्थितियां सहज पार हो जाएंगी. विदेही स्थितिயில் இருக்கும்போது பிரச்சனைகள் சகஜமாக கடந்து சென்றுவிடும். அவ்யக்த சமிக்கை. யார் முரளிதரன் பாபாவின் முரளியை கேட்டு அதீந்திரிய சுகத்தின் ஊஞ்சலில் ஆடுகிறார்களோ அவர்களுக்கு முரளியின் இனிமையான இசை மூலம் அழிவற்ற ஆசீர்வாதங்கள் என்ற மருந்து கிடைத்து விடுகிறது. அவர்கள் உடலும் ஆரோக்கியமாக, மனதும் ஆரோக்கியமாக, ஆனந்தத்தில் திளைத்து கவலையற்ற மகாராஜா ஆகிவிடுகின்றார்கள். அவர்கள் தன்னை பாபாவின் அனைத்து பொக்கிஷங்களுக்கும் எஜமானன், சுயராஜ்ய அதிகாரி, கவலையற்ற ஊருக்கு மகாராஜா என்ற அனுபவத்தை செய்கிறார்கள். சங்கம யுகத்தில் உயர்ந்ததிலும் உயர்ந்த மகாராஜாக்களின் சபை நடைபெறுகின்றது. எந்த யுகத்திலும் இத்தனை மகாராஜாக்களின் சபை இருப்பது இல்லை. ஓம் சாந்தி.